உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினை மேலும் மேம்படுத்தும் விதமாக 37 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் தமிழகமெங்கும் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்படும் என்றும் பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வாசித்தார். அப்போது பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் 140 மெட்ரிக் டன் திறன் கொண்ட தவிட்டு எண்ணெய் ஆலை 16 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்படும். 84,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 39 புதிய கிடங்குகள் 112 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு உணவு பாதுகாப்பினை வழங்குவதிலும், நுகர்வோருக்கு தேவையான பொருட்கள் சரியான அளவில் நியாயமான விலையில் தரமானதாக கிடைப்பதை உறுதி செய்வதிலும், நுகர்வோரின் குறைகளை களைவதற்கான அமைப்புகளை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கினை வகிக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினை எனது தலைமையிலான அரசு செவ்வனே செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு விலைவாசி உயர்விலிருந்தும் தமிழக மக்கள் ஓரளவு பாதுகாக்கப்படுகின்றனர். மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துள்ள உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினை மேலும் மேம்படுத்தும் விதமாக கீழ்காணும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் 114 பல்பொருள் அங்காடிகள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 23 அமுதம் பல்பொருள் அங்காடிகள் என மொத்தம் 137 அங்காடிகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. பல்பொருள் அங்காடிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு 37 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் தமிழகமெங்கும் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான அரிசி ஆலைகளிலிருந்து தவிடு உபப்பொருளாக கிடைக்கிறது. தற்போது இந்த தவிடு ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் தனியாருக்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமையல் எண்ணெய் தேவை அதிகரித்துள்ளதாலும் தவிட்டிலிருந்து எடுக்கப்படும் சமையல் எண்ணெய் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாலும் நவீன அரிசி ஆலையிலிருந்து உபப்பொருளாக கிடைக்கும் தவிட்டிலிருந்து சமையல் எண்ணெய் தயாரிக்க திருவாரூர் மாவட்டத்தில் 140 மெட்ரிக் டன் திறன் கொண்ட தவிட்டு எண்ணெய் ஆலை 16 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிட்டு எண்ணெய் சமையல் பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் சோப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க உபப்பொருளாகவும் பயன்படும். எண்ணெய் நீக்கப்பட்ட தவிடு கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும். 3. உணவு பாதுகாப்பின் அங்கங்களான சேமிப்பு, விற்பனை ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றி வரும் சேமிப்பு கிடங்குகளை அதிகரித்து உணவு தானியங்களை முறையாக சேமித்து வைக்கும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் 552 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5,53,950 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 116 சேமிப்பு கிடங்குகள் அமைக்க ஆணையிடப்பட்டு இதுவரை 81,450 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மீதமுள்ள 4.73 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமாக மேலும் கூடுதல் கிடங்குகள் அமைப்பதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு 84,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 39 புதிய கிடங்குகள் 112 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளின் கொள்ளளவு 8.36 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயரும். 4. விவசாயிகளின் நலன் காக்கும் பொருட்டு காவேரி பாசன பகுதிகளில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமும் ஏனைய இடங்களில் கூட்டுறவு நிறுவனங்களும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்கின்றன. 2014-15 ஆண்டிற்கு காவேரி பாசனம் அல்லாத பகுதிகளில் நெல் கொள்முதல் செய்ய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததை கருத்தில் கொண்டு சென்ற ஆண்டு சூரிய ஒளி வாங்கி வசதி, நெல் தூற்றும் எந்திரம் மற்றும் உலர்கலன் ஆகிய உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்ட அனுமதிக்கப்பட்டு அதற்கான கட்டடங்களும் கட்டப்பட்டுள்ளன. இதேபோன்று நடப்பாண்டிலும் விவசாயிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் விளைவிக்கும் இடங்களுக்கு அருகிலேயே 35 கோடி ரூபாய் மதிப்பில் 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றில் 75 நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிடங்கள் காவிரி பாசன பகுதிகளிலும், இதர 25 நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிடங்கள் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கட்டப்படும். 5. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், இந்திய உணவுக் கழகம் ஆகியவை கொள்முதல் செய்யும் நெல், கோதுமை ஆகியவற்றை சேமித்து வைக்கும் நிறுவனமாகவும், சிறு குறு விவசாயிகளிடமிருந்து உணவு தானிய வகைகளான அரிசி, நெல், வேர்க்கடலை, பருத்தி, பருப்பு வகைகள், கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு போன்ற விளைபொருட்களை விவசாயிகள் சேமித்து வைக்கும் நிறுவனமாகவும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் விளங்குகிறது. விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தங்களுடைய விவசாய பொருட்களை விஞ்ஞான ரீதியில் சேமித்து வைத்து தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு சரக்கு கட்டணத்தில் 30% தள்ளுபடி மற்றும் அனைத்து வங்கிகளிடமிருந்து 7% வட்டியில் விவசாய பொருட்களின் மதிப்பில் 75% பொருள் இருப்பு மீதான கடனை பெறுவதை கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. இதற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 36 கிடங்குகள் முறையாக மதிப்பீடு செய்யப்பட்டு தரச் சான்றிதழ் பெறப்பட்டு மேற்படி கிடங்குகள் மூலம் மாற்றத்தக்க சேமிப்பு கிடங்கு ரசீதுகள், அதாவது நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரிசீட்ஸ் வழங்குவதை கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் இருப்பு வைக்கும் பொருட்களுக்கு அனைத்து வங்கிகளிலும் மாற்றத்தக்க சேமிப்பு கிடங்கு ரசீதுகள் மூலம் கடன் வசதி பெற இயலும். மேற்படி மாற்றத்தக்க சேமிப்பு கிடங்கு ரசீதுகளை பெறுவதற்கு பொருட்களின் தரம், ஈரத்தன்மை, வகைப்பாடு ஆகியவற்றை விஞ்ஞான ரீதியில் பரிசோதனை செய்ய வேண்டியுள்ளது. எனவே ஸ்ரீரங்கம், திருச்சி, திருவாரூர், ஈரோடு, ஆரணி, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய இடங்களில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய விஞ்ஞான ரீதியிலான பரிசோதனை கூடங்கள் 7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். 6. தமிழக அரசு உணவு பாதுகாப்பை அளிப்பதுடன் உணவுப் பொருள்கள் தரமானதாக, உண்பதற்கு தகுதியானதாக உள்ளதா என்பதை உறுதி செய்யும் உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் கலப்பட பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்பதை கண்டறியவும் தேவையான பயிற்சிகளை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அளிக்க ஏதுவாக ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையம் அமைக்க காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டத்தில் உள்ள 3.03 ஏக்கர் நிலம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி இடத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் சென்டர் ஃபார் கன்சியூமர் எஜுகேஷன் ரிசர்ச், டீச்சிங், ட்ரெய்னிங் அண்ட் டெஸ்டிங் நிறுவனம் ஓர் ஆய்வகத்தை கட்டுவதற்காகவும் பயிற்சி அளிப்பதற்காகவும் 10,31,00,000 ரூபாய் செலவில்
10,31,00,000 ரூபாய் செலவில் 14,750 சதுர அடி நிலப்பரப்பில் கட்டடம் கட்டுவதற்கான கருத்துரு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்ட பின் ஆய்வகம் மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு தமிழக அரசின் பங்கீடாக 40% தொகையான 4,12,00,000 ரூபாய் அளிக்கப்படும். எனது தலைமையிலான அரசின் மேற்காணும் நடவடிக்கைகள் குறைந்த விலையில் நிறைவான மற்றும் தரமான சேவையினை பொதுமக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் பெற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.